இங்கே இந்த அங்கிளும் ஆண்டியும் அவங்க வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு வெளியில் பாத்திர சத்தம்லாம் கீழே விழுற மாதிரி கேட்குது. ஒரு பொண்ணு அழுகுற மாதிரி கேட்குது. அந்த ஆண்டி பதறி போய் எந்திரிச்சு அவங்க ஹஸ்பண்டை எழுப்பி விடுறாங்க. ஒரே பதட்டமாக இருக்குங்க. இன்னைக்கு அமாவாசை வேலை, கீழே வீட்டில் ஏதோ பிரச்சனை போல இருக்குது. அந்த பொண்ணு ஒரு மாதிரியே அழுதுகிட்டு இருக்கா, என்னன்னு போய் பார்த்துட்டு வாங்கன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, சிம்பிளாக தான் இருக்கும், நம்ம நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லி விட்டுடுறாங்க. அடுத்த நாள் காலையில் இவங்க 2 பேரும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு கீழ் வீட்டில் தான் வந்து புதுசாக கல்யாணம் ஆன இளஞ்சோடிகள் இருக்காங்க. இந்த பொண்ணு தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அந்த ஆண்டி சொல்கிறாங்க. தொடர்ந்து இந்த விஷயம் எல்லா நைட்டும் நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்க பயந்து போய் அவங்க புருஷன்ட்ட சொல்லிடுறாங்க. இது அமாவாசை அமாவாசை தான் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு இதே மாதிரி தான் ஆச்சு. பேய் பிடிச்சா அந்த மாதிரி பாத்திரத்தெல்லாம் தூக்கி போட்டு அமாவாசைக்கு கத்துவாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் கீழ் வீட்டில் இருக்க அந்த பையனே இந்த அங்கிள் கிட்ட வந்து பேசுகிறான். நாங்கள் வந்து நைட் ஆனால் சத்தம் போடுறது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குன்னு தான் தெரியும். இதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு தான் நினச்சேன். என் பொண்டாட்டிக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கு, எனக்கு பயமாக இருக்குது. வீட்டில் இருக்கவே என்னால் முடியல. பாத்திரத்தெல்லாம் தூக்கி போட்டு எல்லாரையும் அடிக்கிறதுக்கு வரா. நீங்கள் தான் எதாவது ஹெல்ப் பண்ணணுன்னொன்னே அந்த அங்கிளும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அன்றைக்கி நைட்டே அந்த அங்கிள் அந்த பையன் வீட்டுக்கு போகிறாரு. அந்த பையனும் அந்த பையனோட அம்மாவும் அங்கே நிற்கிறாங்க. கதவு திறந்து உள்ளே போனால் அவனோட ஒய்ஃப் வந்து பேய் பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கா. இவனை அடிக்கிறதுக்காக வரும்போது இந்த அங்கிளோ கையை பிடிச்சிடுறாரு. நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணுறேன்னு தெரியுது, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், ஒழுங்காக என்கிட்ட விஷயத்த சொல்லுன்னொன்னே முடியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. அவள் சொல்கிறா, என் புருஷனும் நானும் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்படி நாங்கள் சேர்ந்து இருக்கிறதே எங்கள் மாமியாருக்கு சுத்தமாக பிடிக்கல. அவங்க புருஷன் அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்கன்றதுக்காக என் புருஷனை வச்சு என்னை கொடுமைப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. எனக்கு சாப்பாடெலாம் கொடுக்க மாட்டுறாங்க. ஃப்ரிட்ஜே பூட்டி வச்சிடுறாங்க. என்ன பசி தாங்க முடியாமல் ஒரு நாள் தட்டெல்லாம் தூக்கி போட்டேன். ஃப்ரிட்ஜை கோவத்தில் கையில் தூக்குறத பார்த்துட்டு எனக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு பயந்துட்டாங்க. அன்றைக்கி அமாவாசையாக வேறு போயிடுச்சுன்னு சொல்கிறா. இந்த பயத்தை வச்சு எங்கள் மாமியார் நான் மிரட்டிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், நிறையா சாப்பாடு வச்சுருக்கேன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து காட்டுறா. அவருக்கும் போகும்போது குலாப் ஜாமுனை கொடுக்குறா. இவரும் அதை வாங்கிட்டு வெளியே போய் மாமியார்கிட்ட சொல்லிட்டாரு. கொஞ்ச நாளைக்கு அவள் என்னெல்லாம் கேட்குறாளோ அதை கொடுத்துட்டுருங்க, அதுதான் அவங்களுக்கு நல்லது, அவளுக்கு பேய் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி இவரும் ஏமாற்றிட்டு போயிடுறாரு.